தளபதி இங்க பாருங்க, எல்லாமே ஒரு அளவு தான். எவ்வளவு முட்டு கொடுக்கறது நாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு தளபதி. பார்க்க போனா நீங்க யாரு, ஒரு கிறிஸ்டின். நீங்க கிறிஸ்டின்ல வந்து டைவர்ஸே கிடையாது. எப்படி நீங்க டைவர்ஸ் பண்ணலாம்? எப்படி வந்து சரியில்லை தளபதி, ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. அது மட்டும் இல்லாம கிறிஸ்டின்ல வச்சு கல்யாணம் பண்ணும்போது என்ன கேட்டாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்பாங்க. சம்மதம் தலையாட்டி தானே கல்யாணம் பண்ணீங்க. எப்படி நீங்க இப்ப இந்த மாதிரி பண்ணலாம்? கஷ்டமா இருக்கு தளபதி. கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி பண்ண வெளில போட்டு அடி அடிக்கிறாங்க எங்களை. எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது நாங்க? அவன் எலெக்ஷன் வரப்போகுது, இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் டைம்ல அவன் அலையன்ஸ் வச்சு சுத்திட்டு இருக்கான். நீங்க என்ன அஃபர் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இது? தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு கட்சி வேலையை பார்க்க பாருங்க. அண்ணியை கூப்பிட்டு வந்து ஒழுங்கா வீட்டுல வாழ்ற வேலையை பாருங்க. என்ன வயசாகுது உங்களுக்கு? 50 வயசுல தேவையாது. 2 பசங்க இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எங்களால் முட்டு கொடுக்க முடியல. காலங்காலத்தில் ஏந்த உடனே நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு எப்படி முட்டு கொடுக்கறதுன்னு யோசிச்சு தலையெல்லாம் வலிக்குது எங்களுக்கு. எவ்வளவுதான் நாங்க முட்டு கொடுக்கறது? கஷ்டமா இருக்குது. நீங்க வந்து ஜெயிச்சு நாட்டை காப்பாத்திக்கணும்னு பார்த்தா உங்களை காப்பாத்துறதுக்கு 2 பேர் வேணும் போல. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது என்ன ஒரு நாகரிகம் அது? அவங்க அவ்வளோ இது பண்ணி அவ்வளோ டிவோர்ஸ் இதில் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. அவங்க அதில் டிவோர்ஸ் என்ன குறிப்பிட்டிருக்காங்க, நீங்கள் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறது, சேர்ந்துருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வெளில ஸ்ப்ரெட் ஆகுறது, அதை பற்றி பேசுறதுலாம் கஷ்டமாக இருக்குது எனக்கு எங்கள் பசங்களுக்கு மன உடச்சலாக இருக்குன்னு சொல்லி தான் அதில் அந்த குறிப்பிலே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே போல் கூப்பிட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கே வரீங்கன்னா இது எந்த நியாயம்? இது அவங்களே நினச்சி பார்த்தீங்களா நீங்கள்? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டோம், திட்ட வைக்காதீங்க என்ன.